அனைவருக்கும் வணக்கம். நம்மக்கிட்ட இருக்க வான்கோழி குஞ்சுங்க எல்லாத்துக்குமே 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வான்கோழி குஞ்சுங்களுக்கு வரிசையாக ஒரு பிரச்சனையாக வருது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வீடியோவில் காமிக்கிறது ஒரு 30 நாள் ஆன வான்கோழி குஞ்சுங்க. இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய வான்கோழி மட்டும் 45 நாள் ஆனது. ஒரு சைஸுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக உங்களுக்கு நான் உள்ளே போட்டிருக்கேன் நான். இப்போது இந்த 30 நாள் வான்கோழி குஞ்சுங்களுக்கு நான் அடியில் கூண்டில் வச்சு வளர்க்கும்போது 1 இன்ச்சு மெஷ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அதுங்களால் நிற்க முடியல. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த மெஷ் கூட சூடாக தான் இருக்குது. குறிப்பாக மாடி மேலேயும் வீட்டுக்கு பின்னாடியும் வச்சு வளர்க்குறவங்க மரத்துக்கு கீழே மாதிரி வச்சு வளர்த்தா ரொம்ப நல்லது. அந்த கோழியோட காலை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கூண்டுனால அதால் கால் சுடுது. அதனால் அது கால் ஒழுங்காக வச்சிருக்க முடியல. இந்த கோழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கால் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. இது வளர வளர வெயிட் கூட கூட இந்த கோழிக்கு 2 பக்கமும் கால் இழுத்துக்கிறோம். அதால் அப்புறம் எந்திரிச்சு நிற்க முடியாது. இதுவே குஞ்சு கோழிகளாக இருந்துச்சுன்னா காலில் கயிறோ ரப்பர் பேண்டோ கட்டி விட்டுறலாம். ஆனால் பெரிய கோழிங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் அது ஒரு வகையில் ஒரு ஊனம் மாதிரி ஆகிடும். கடைசியில் நம்ம அந்த கோழி எதுக்குமே பயன்படுத்த முடியாது. அதோட கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி விலகி இருக்குன்னு. ஸோ இது எப்படி சரி பண்ணணும்னு நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதோட கண்டினியூட்டி கீழே